அறிவின் சான்று. இயற்கையின் மறைந்த ரகசியம். தமிழ் மருந்தின் தனித்துவம். நோயை மட்டும் குணப்படுத்தாது, உடல், மனம், உயிர் மூன்றையும் சீர் செய்கிறது. இது வேதியியல் கலவை அல்ல, இயற்கையின் இசை. உடலை மட்டும் பார்க்காது, முழு வாழ்க்கையும் உயர்த்தும் மருத்துவம். உலகம் மருந்தை குடித்து வாழ்கிறது, தமிழன் இயற்கையை வாழ்ந்து குணமாக்குகிறான். இன்றைய உலகம் மீண்டும் இயற்கையை தேடுகிறது. ஆனால் நாம் பெருமையுடன் சொல்லலாம், இதைத்தான் நாம் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம். அறிவு இருந்தால் ஒருவர் உயர்வார், அதை பகிர்ந்தால் உலகம் உயரும். இப்போது நம் மேடை ஒளிரச் செய்ய வருகிறார் ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமை. ஃபவுண்டர், CEO, சஞ்சீவினி வெல்னஸ். ஆயிரக்கணக்கானோருக்கு ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்க்கை மாற்றம் அளிக்கும் ஒரு அர்ப்பணிப்பு உள்ளம். மெடிடேஷன், பிராணிக் ஹீலிங், அக்குபஞ்சர், ரெப்ளக்ஸாலஜி, கவுன்சிலிங், தெரப்பி, மனிதனின் முழுமையான நலனை நோக்கி பல துறைகளில் சிறந்து விளங்கும் ஒரு பன்முக ஆளுமை. JCI சேலமில் சார்ட்டர் பிரசிடென்ட், ஜோன் ட்ரெய்னர், தலைமைத்துவத்தில் உயர்ந்தவர். 2025 மிஷன் 1 லேக் இலக்கை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே ஜோன் ஆபீசர். 2026 ஜோன் டைரக்டர், ஜூனியர் JC ஜோன் 29. ஆரம்பம் முதல் இன்று வரை முதலிடத்தை தக்க வைக்கும் ஆளுமை. ரியல் சேஞ்ச் மேக்கரின் சொசைட்டி. தன்னை மாற்றுவது சாதனை, மற்றவர்களை மாற்றுவது தலைமை. இன்றைய தலைப்பான சா நெடில் நீ குரில் எப்படி நம் வாழ்க்கைக்கு மாற்றும் என்பதை அவருடைய அனுபவ அறிவும் இங்கு பயன்பட போகிறது. நட்புலரை குடும்பத்தின் சார்பாக திருமதி டாக்டர் நசியா சுல்தானா அவர்களை உற்சாகமான கைத்தட்டலுடன் வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஒரு இனிய கலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இது எல்லா இடத்துலயுமே நான் இந்த ஒரு வார்த்தையில தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுக்கான அர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த நற்புலரி குடும்பத்திற்கு என்னை அழைத்து வந்து இத்தனை பேரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண போற ஒரு குடும்பத்துக்கு என்னை அழைத்து வந்து குமரேசன் சருக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து தேங்க்ஸ் பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் அதை தாண்டி என்னைய ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ண அருணகிரி சருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன் அப்படின்னா ஒரு தடவையும் நம்மளோட இன்ட்ரடக்ஷன் நம்ம கேட்கும் போதுதான் வந்து நம்ம யாரு அப்படிங்கறத மட்டும் தாண்டி இன்னும் நம்ம வந்து எப்படியெல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது நம்ம இன்ட்ரடக்ஷன் கேட்கும் போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் அருணகிரி சார் கொடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த செஷனை வந்து நம்ம இன்ட்ராக்டிவா கொண்டு போகலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ யாராவது விருப்பம் இருக்கிறவங்க கேமரா ஆன் பண்ணிக்கலாம். மற்றவங்க யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். இஃப் நான் வந்து உங்களை ஏதாவது கேள்வி கேட்கும் போது நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் என்னால முடியாது அப்படின்னு எப்போ நினைச்சீங்க? என்ன முடியாதுன்னு நினைச்சீங்க? யாராவது ஆன்சர் பண்ணலாமா? எஸ் சார், அருணகிரி சார். குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் ஹெல்த்தை வந்து திரும்பி கொண்டு வர முடியாது, இழந்த ஆரோக்கியத்தை மீட் எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். இல்ல சார், நான் அது கேட்கல. இப்ப கடைசியா நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இது என்னால முடியாது அப்படின்னு வந்து அதை விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது நினைச்சிட்டு நீங்க முடியாதுன்னு நினைச்சு விட்ட காரியம் ஏதாவது இருக்கா? அது ஏன்? டைம் மேனேஜ்மெண்ட்ல அந்த மாதிரி அடிக்கடி வருது மேம். இன்னைக்கு இதை முடிச்சிருவோன்னு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேப்பர் 3 பேப்பர் வருது, ஹிந்து பேப்பர், தமிழ் இது. இன்னைக்கு அன்னன்னைக்கே முடிச்சுட்டு இருப்போங்கிறத 4 பேப்பர் சேர்ந்து வந்துருது. அதை இன்னைக்கு முடிப்போம்னு நினைச்சிட்டு முடிக்க முடியாம அது டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப இது வருது. அது முடிக்க முடியல நமக்குங்கிறது. ஓகே சார், சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடம். நான் லோகநாதன் பேசுறேன். இது நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 40 ஆண்டு காலமா. இப்ப அதை கைவிட்ட அளவுக்கு போயிடுச்சு மேடம். விவசாயம் கைவிட்டாச்சு.
ஓகே. அது வந்து உங்களால இப்ப முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு வயசு 73 மேடம். என்னால முடியும், செய்ய முடியிற அளவுக்கு இருக்கு. வயது ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்தை செய்ய முடியல. இன்றைய காலகட்டத்தில் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? ஓகே, ஃபைன். தேங்க் யூ ஃபார் தி ஆன்சர்ஸ். ஆக்சுவலி வந்து இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து முடியாதுன்னு சொல்றதை விட நம்மளுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? டோட்டலா முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்திருந்தா மேபி அதை வந்து முடிச்சிருக்கலாம். சாத்தியமா அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயம் அது சாத்தியம்தான். ஸோ ஒரு சில இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருந்தா அது கண்டிப்பா சாத்தியம்தான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த சாத்தியமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப தடையா இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கிற ஒரு மென்டல் வைரஸ். சாத்தியமாங்கிற ஒரு கொஸ்டினே வந்து நமக்கு ஒரு மென்டல் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிரெயினுக்குள்ள ஒரு ஃபியரை ப்ரோக்ராம் பண்ணிருது அது. அதை தாண்டி நம்மளுடைய சோசியல் கண்டிஷன், இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சோசியல் கண்டிஷனிங்னால நமக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் ஏற்படுது. அடுத்தது வந்து பிரெயின் சேஃப்டி மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கு. இல்லப்பா நீ உன் கம்ஃபர்ட் ஜோன்லயே இரு, நீ ஏன் கஷ்டப்பட்டு வெளியில போய் அன்கம்ஃபர்டபிள் ஜோன்ல போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அதை சாத்தியமாக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியர் ப்ரோக்ராம் ஆயிட்டு நம்ம வந்து பண்றது கிடையாது. எப்போ வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில வந்து ஒரு சில விஷயங்கள் முயற்சி எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த டைம்ல நம்ம சாத்தியமா அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் நிச்சயம் சாத்தியமாகும் அப்படிங்கறது தான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். வேற ஏதாவது நீங்க ஒரு புது விஷயம் ட்ரை பண்ண போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஒரு எமோஷன் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லலாமா? என்ன எமோஷன்? பாசிட்டிவ் எமோஷன் இருந்ததா, நெகட்டிவ் எமோஷன் இருந்ததா, என்ன மாதிரி எமோஷன் இருந்தது? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதே நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கத்துக்க போறேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. பட் அதே டைம்ல ஐயோ தண்ணிக்குள்ளார போகணுமா, என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸோ எனக்கு போத் கைண்ட் ஆஃப் பிளஸ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு எமோஷன்ஸும் மிக்ஸ்டப்பா இருந்தது. அந்த மாதிரி உங்க யாருக்காவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். வணக்கம் மேடம். திருச்சியிலேருந்து ஈழத்தியார்த்தி. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன், கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். ஒரு ஜூஸை வந்து புவர் பீப்புளுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படிங்கும்போது ரோட்ல ஸ்டால் போட்டு விற்கணும்னு நினைச்ச உடனே அப்பா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு வந்ததுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் அது வந்து எனக்கு ஒரு ஹெசிடேஷனாவே தெரியல. அதை கொண்டு போய் குடிச்சிட்டு அவங்க ஒரு ஏப்பம் விடுவாங்க. இந்த ஃபீல் இருக்கு பாருங்க, அதை வந்து தத்ரூபமா பார்த்து முன்னாடியே போனதுனால எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரோட்ல நின்று ஜூஸை கொடுக்கறது எனக்கு ஒரு சிரமமாவே தெரியல. ஐ என்ஜாய்ட். சூப்பர் சார். இந்த என்ஜாய்மெண்ட் நீங்க நினைச்ச உடனே வந்ததா, இல்ல இத்தனை பேருக்கு நம்ம எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் நம்ம நான் ஒருத்தருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற ஹாப்பினஸ் தானே வழிய அது 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டுங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் இமோஷனை தாண்டி ஒரு பாசிட்டிவ் இமோஷன், சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் நம்ம பண்ணி முடிக்கலாம். அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா? அது நிறைய இடத்துல வந்து நம்ம அந்த ஃபியரை தோக்கடிச்சிட்டு கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சாத்தியமா அப்படின்னு நினைச்சா நிச்சயம் சாத்தியம் தாங்க. ஸோ இவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் நம்மளால சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இங்க வந்து பிபியோடைய ரேஞ்ச் தெரியும் இல்லையா? அது என்ன ரேஞ்ச், நார்மல் ரேஞ்ச் என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா? சொல்ல முடியுமா? 120/80. 120/80. ஓகே சார். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நார்மல் ரேஞ்ச் என்னங்கிறத சொல்ல முடியுமா? அதுவும் அதே தான் மேடம். 120 தான் இப்ப 90 வரைக்கும் கொண்டு போறாங்க. ஓகே சார், ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். நம்ம கையில இருக்கிற எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல மேடம். இல்ல, கை விரல்கள் எதுவுமே ஒரே மாதிரி இல்ல. சூப்பர் சார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேர்ல்டுல இருக்கிற கையை வச்சு எதுவுமே பண்ண முடியாது.
சூப்பர் சார். சூப்பர். ஓகே. நம்ம உலகத்துல ஒருத்தர் இருக்கோம் இல்லையா? ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? எஸ் ஆர் நோ ஆன்சர். எவ்ரிபடி இஸ் யூனிக். அப்படின்னா ஒரே Everybody is- மாதிரின்னு இல்ல, வெவ்வேறு மாதிரி. பட் இண்டிவிஜுவலி யூனிக்னு சொல்லுவோம். பட் ஒரே மாதிரி ஐடென்டிட்டின்னா அவர் இறைவன் வந்து ஒரே ஒரு பேட்டர்னை போட்டு எல்லாரையும் 100, இந்த ஊருக்கு 100 பேரு, அந்த ஊருக்கு 500 பேருன்னு ஒரே பேட்டர்னை போட்டுட்டு போயிடலாம். அப்படி இல்லை, இண்டிவிஜுவலி இஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். சூப்பர் சார். சோ எப்படி வந்து நம்ம கையில இருக்கிற விரல்கள் ஒரே மாதிரி இல்லையோ, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஒரே மாதிரி இல்லையோ, ஒருத்தரோட கண்ணு கருவிழி ஒருத்தருக்கு இருக்குன்னா அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கருவிழி இல்லையோ, இன்ஃபேக்ட் நம்ம கை ரேகை ஒருத்தரோட கை ரேகையும் வேற வேற மாதிரி இருக்கோ, அப்படி நம்மளை படைச்ச ஒரு இறைவன் அது எப்படி சார் பிபி சுகர் லெவல் மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி படைப்பான்? ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் பிபி சுகர் லெவல் ஒரே மாதிரி எப்படி கடவுள் படைப்பான்? இல்லையா? ஒருத்தருடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருக்கு, ஒருத்தரோட ஸ்டைல் ஆஃப் லிவிங் வேற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தரோட பிபி ரேஞ்ச் மாறும், ஒருத்தரோட சுகர் ரேஞ்ச் மாறும். எப்படி வந்து நம்ம ஒரே ரேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ இது சரியானதா தவறானதா அப்படிங்கறத வந்து நான் இங்க டிபேட்டா கொண்டு வரல. அதை வந்து சரியா தவறாங்கிறது நீங்க யோசிங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கும் வேற வேற ரேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். வை? பிகாஸ் இன்னைக்கு என்னோட ஹேபிட் வந்து வேற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்திருந்திருக்கலாம், இல்ல நான் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஒர்க்ல இருந்து வந்திருக்கலாம், இன்னைக்கு நான் ரொம்ப சைலண்டா பீஸ்ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன்ல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்திருக்கலாம். அப்போ என்னோட பிபி ரேஞ்சுக்கும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸா பார்த்துட்டு வந்த ஒருத்தரோட பிபி ரேஞ்சும் எப்படி 80 to 120 நீங்க அடக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ இந்த இடத்துல பிபிங்கிறது ஜென்ரலி எதனால வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஆன்சர் சொல்லலாமா? பிபி இதனால தாங்க வருது, நான் நினைக்கிறேன் இதுதான் 100%, இதனால தான் பிபி வருது, இந்த ஃபுட் ஹேபிட்னால தான் பிபி வருது, இது பண்றதுனால தான் பிபி வருது அப்படிங்கிறது யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? நடக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது வந்துடும். சூப்பர் சார். மேடம், பிளட் பிரஷர்ங்கிறது வந்து ஹார்ட் ஒரு பம்பு, அது ரத்தத்தை பம்ப் பண்றது, அது பல ரத்த நாளங்கள் மூலமா போகுது. அதோட சைஸு, ஹார்ட்டோட கெப்பாசிட்டி, அதை வச்சுதான் பிபி ரைஸ் ஆகுதோ. ஃபுட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது என்னோட இன்ஜினியரா இருக்கிறதுனால அந்த மாதிரி கருத்து. ஓகே சார். இன்ஜினியர் மேக்கிங் ஹார்ட்வேரை வச்சு நீங்க சொல்றீங்க. ஃபைன் சார். சாஃப்ட்வேர் வச்சு ஏதாவது ஆன்சர்ஸ்? சாஃப்ட்வேர் சாப்பிடுறத வச்சு இது சாஃப்ட்வேர் ஆகாது. இருந்தாலும் சாப்பிடுறதுலயும் அது சம்பந்தம் இருக்குங்கிறது தான் பெரியவங்க சொல்லிருக்க மாதிரி எனக்கு எண்ணம். சாஃப்ட்வேர் வச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் வச்சு மாறுது பிபி. சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட ஆன்சர் நடந்ததுக்கும் எதிர்பார்த்ததுக்கும் உள்ள கேப் தான் வந்து பிபி வர்றதுக்கான முதன்மையான காரணம். மேடம், சாப்பிடுறது முறையினால வர்றதுதான் பிரச்சனையே, சாப்பாட்டுல பிரச்சனை இல்லை. சூப்பர் சார். ஓகே மேடம், ஏதாவது ஒரு ஆர்கன்ல பிரச்சனை இருந்தா நம்ம உடம்பு அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சரி பண்ண முயற்சி பண்ண மேடம். ஓகே, சூப்பர் சார். சூப்பர் சார். வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். கிட்டத்தட்ட வந்து நிறைய டாக்டர்ஸ் மாதிரி இங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸாக இருக்கேன். நியர்லி ஒரு 5000 பேஷண்ட்ஸை பார்த்து கியூர் பண்ணியிருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இது முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்ட பேஷண்ட்ஸ் நிறைய பேரை வந்து கியூர் பண்ணியிருக்கேன். இது சத்தியமாக என்னால் மட்டும் சாத்தியமானா என்னால் மட்டும் சாத்தியம் கிடையாது. இது வந்து கடவுளரோட அனுகிரகனை நான் வந்து ஒரு பாத்வேவாக இருந்து இப்படி எல்லாம் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை கொடுக்குறேன். அதை தாண்டி பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன், நான் சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிபி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% அக்செப்டன்ஸ் இன்மை. அதாவது ஒரு விஷயத்த வந்து என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னும் போதுதான் வந்து பிபி வருது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. வை? பிகாஸ்
எவ்ரி எமோஷன் இஸ் லிங்க்டு வித் யோர் மேஜர் ஆர்கன்ஸ். ஒரு எமோஷனுக்கும் ஒரு ஆர்கன் எஃபெக்ட் ஆகும். இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து இமோஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். கோவப்படும் போது ஒரு ஆர்கன் வந்து எஃபெக்ட் ஆகும், வருத்தப்படும் போது ஒரு ஆர்கன் எஃபெக்ட் ஆகும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது, டிப்ரெஸ்டா இருக்கும்போது ஒரு ஆர்கன் எஃபெக்ட் ஆகும். ஸோ பிபி மெயினா பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் பிபி வருது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் பார்த்ததுல நான் உணர்ந்த ஒரு விஷயம். என்னன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலியே எடுத்துக்குவோமே. அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ குழந்தைங்க பண்ற ஒரு சில விஷயத்த அப்பா அம்மாவால அக்செப்ட் பண்ண முடியல, அப்பா அம்மா பண்ற ஒரு சில விஷயம் குழந்தைங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் இந்த அக்செப்டன்ஸ் இல்லாம போகுது? சிம்பிள் ரீசன் இஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்றத அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. என் குழந்தைங்க வந்து 100 out of 100 எடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு கோவம் வருது, எமோஷன் ஜாஸ்தி ஆகுது. அந்த இடத்துல வந்து பிபி ஜாஸ்தி ஆகுது. என் அப்பா அம்மா மத்த அப்பா அம்மா மாதிரி ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அவங்க என் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்போல இருந்தே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டீச்சர் வந்து அவங்க வந்து ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்குக்கே வந்தா செகண்ட் ரேங்க் யாரு தான் வாங்குறது? ஸோ அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா பண்ணக்கூடியவங்க பண்ணுவாங்க, பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ண வைக்கணும். இதுதான் டீச்சரோட வேலை இல்லையா? ஆனா டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நல்லா பண்றவங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள கைட் பண்ணி நல்லா பண்றவங்க தான் இன்னும் நல்லா பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் எல்லா டீச்சர்ஸையும் அப்படி சொல்லலை, மேக்சிமம் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து அவுட் ஷைன் பண்ணணும், அவங்க ஸ்டூடெண்ட் 100 out of 100 எடுக்கணும், அவங்களோட நேம் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் மெருகேத்துறாங்களே ஒழிய ரொம்ப லோவா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுக்கான அட்டென்ஷன் அவங்க ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான் அவனுக்கு கெப்பாசிட்டி, அவனால என்ன பண்ண முடியும், அதுலயே இன்னும் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த விஷயத்துல அவங்க டிராவல் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகும் அந்த லெவல். ஸோ ஒரு ரிலேஷன்லயுமே நீங்க எடுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லபடியா போற ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கு. இன்னைக்கு காலத்துல நிறைய டிவோர்ஸ் நோக்கி போற ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கு. சிம்பிள் ரீசன் அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு இல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி அவ பண்ண மாட்டேங்கிறா, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பையன் இல்ல. நாம இங்க இந்த உலகத்துல யாரையும் திருத்தவும் வரல, யாரையும் மாத்தவும் வரல. அவங்க இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போனா நமக்கு என்ன நம்ம குறைஞ்சிட போறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து சரி ஓகே அவங்க இப்படிதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த நல்ல விஷயத்த எப்படி எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கட்டும், எடுத்துக்கல அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்தாலே மேம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் தான். இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கம்மியாகும், இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், இந்த டென்ஷன் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கா பிபின்னு கொண்டு போற அந்த ஒரு விஷயமும் நமக்கு கம்மியாகும். ஸோ இமோஷனல் கனெக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிபிங்க. இந்த ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே 100% நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க டேப்லெட்ஸ் உடனே விட வேண்டாம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் வந்து இல்லைங்க உங்க லெவல் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு, ஸோ டோசேஜை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டாக்டர்ஸே உங்களுக்கு டோசேஜை கம்மி பண்ணி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பா நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம். எந்த டாக்டர்ஸுமே எந்த டோசேஜையுமே நிறுத்த மாட்டாங்க. மேபி டவுன் த இயர் 1 or 2 years நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களுடைய டோசேஜை குறைச்சிக்கிட்டு அப்புறமா நிறுத்துங்க. உடனடியா எந்த ஒரு டோசேஜையுமே நிறுத்த வேண்டாம். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் சரி அவங்களே சொல்லுவாங்க நீங்க வந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணிருங்க, அப்பதான் இந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும் அப்படின்னு. தயவு செஞ்சு ஒரு தெரபிஸ்டா நான் சொல்றேன், எந்த டோசேஜையும் உடனே கம்மி பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ண வேண்டாம். மேபி நீங்க வந்து ஒரு 4 மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா, அதை 3ஆ மாத்துங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் 3ஆ மாத்துங்க. அந்த பாடியை அதுக்கு அடாப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2ஆ மாத்துங்க, அதுக்கப்புறம் 1ஆ மாத்துங்க, அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டாம்.
அதையும் அரையா மாத்துங்க, காலா மாத்துங்க. அதுக்கப்புறம் இதை நீங்க இந்த ப்ராசஸ முடிக்கிறதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்க பாடி அதுக்கு பழகியிருக்கும். அப்போ நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க உடம்பு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிபி சம்பந்தமா இந்த ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது வந்து டயபெட்டிக்ஸுங்க. டயபெட்டிக்ஸ்க்கு என்ன முக்கியமான ரீசனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல். ஓகே மேம். வேற? ஸ்ட்ரெஸ் தான் அதிகம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ். எஸ் சார். வேற? பரம்பரை கூட ஒருத்தருக்கு அந்த ஜெனட்டிக்கா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதுலயும் அந்த அவங்க கொடுத்திருக்க அந்த பேண்ட் வித் இருக்கு இல்லையா, ஆமாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடிங்கிறது, அதுவும் வந்து ஒரு ஆவரேஜ் தானே தவிர நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் இது வேரி ஆகும், அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்கிறதா எண்ணம் மேம். சாரி. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சாரி இல்ல வேணாம் சார், அதுதான் உண்மை ஆக்சுவலி. எஸ், வேற ஏதாவது ரீசன்ஸ்? It is not a deficiency. டெஃபிஷியன்சி. ஓகே, உணவு முறை. ஓகே சார், வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். நான் இது வரைக்கும் இது இந்த இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டயபெட்டிக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் 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 ரீசன் வந்து நம்ம சாப்பிட்ற முறை தான். ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க இல்லையா பழங்காலத்துல, சாப்பாட்டை வந்து தண்ணி மாதிரி தண்ணியாக்கி முழுங்கணும், தண்ணிய மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 100% நம்ம வந்து சாப்பிட்ற முறை, அதாவது கீழே உட்காந்து சப்ளாங்கால் போட்டு சாப்பிட்றது ஒரு முறை. செகண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம மென்னு சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தண்ணியாக்கி கூழாக்கி உள்ள அனுப்புறோமோ அந்த ஒரு விஷயம் நம்ம ரெகுலரா பண்ணாலே 100% டயபெட்டிக்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அதோட சேர்த்து ஒரு சில ஹோம் ரெமெடிஸும் இருக்கு, டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு வந்து நம்ம HbA1c ஆவரேஜ் 3 months எடுப்போம் இல்லையா? ஸோ அது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து யார் யாருக்கு என்ன லெவலுன்னு பார்த்துட்டு அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு சில ஹோம் ரெமெடிஸ், நம்ம வெஜிடபிள் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட்ல ஆட் பண்ணும்போது டெஃபினட்டா 100% நான் எழுதி கொடுக்குறேன், டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ ஆணித்தரமா எப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னோட பேஷண்ட் ஒருத்தர் 73 years ஒருத்தர், கிட்டத்தட்ட வந்து HbA1c அவர் என்கிட்ட வரும்போது 9.5 இருந்தது. 5 தான் வந்து நார்மல் லெவல், 5க்குள்ளார இருக்கிறது நார்மல் லெவல். அவருக்கு 9.5 இருந்தது. ரொம்ப தீர்க்கமா அவர் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாரு. இது வந்து உங்களுக்கு நான் சேலஞ்சாவே கொடுக்குறேன் மேடம், எனக்கு வந்து சுகரை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து அதை சேலஞ்சா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். பட் அந்த சேலஞ்சை முடிச்சு வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. டெஃபினட்டா நீங்க கோஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த சேலஞ்சை நிவர்த்தி பண்ணி தர முடியும் அப்படின்றதுனால, சரி மேம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் மேம், ஏன் எதுக்குன்னு கூட நான் கேள்வி கேட்க மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு சில உணவு முறையில ஒரு சில வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண சொன்னேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இன்னைக்கு அவருடைய சுகர் லெவல் வந்து 5க்குள்ளார இருக்கு, மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு அவர் வந்து சுகர் மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு, டயபெட்டிக் மெடிசின்ஸை எடுக்கிறது கிடையாது. அவர் வந்து டோட்டலா அந்த மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிம்பிள் ரீசனுங்க. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னதே என்ன சொன்னேன் அப்படின்னா, எவ்வளோ நிமிஷம் சார் நீங்க எடுப்பீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இல்லை மேம், நான் பிஸ்னஸ்ல இருக்கேன், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்குங்கிறது ரொம்ப கம்மி டைம் தான், 5 to 10 minutesல நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஓகே சார், 5 to 10 minutes, 10 minutes இஸ் ஓகே டைம் தான். நம்ம வந்து ரொம்ப 1/2 மணி நேரம் சாப்பிடுங்க, 1 மணி நேரம் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. 10 minutes இஸ் ஃபைன் தான். சரி சார், ஓகே சார், 10 minutes நீங்க சாப்பிட்றீங்க, ஓகே டைம் தான். பட் நீங்க அதை எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். மேம், நான் வந்து ஒரு சில டைம் நியூஸ் பார்த்துட்டே சாப்பிடுவேன், ஒரு சில டைம் வந்து நான் இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடுவேன், ஒரு சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், பிஸ்னஸ் கால் பேசிக்கிட்டே சாப்பிடுவேன். ஓகே, நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்டேன். ஓகே சார், இப்போ நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மெக்கானிசம் உங்களுக்கு தெரியுமா எப்படி ஒர்க் ஆகும்னு அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளேட்ல சாப்பாடு போட்டு கொண்டு வருவோம் இல்லையா, அந்த ஃபுட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணுமா, கண்ணை திறந்து நல்லா அதை பார்க்கணுமா,
ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற ஃபுட்டோட கன்சிஸ்டன்சி, அது வந்து கெட்டியா இல்ல சாஃப்டா, இல்ல வந்து என்ன கலர்ல இருக்கு, அத பார்த்தாலே நம்ம பிரெயின் கெஸ் பண்ணுமா, இது வந்து ஸ்வீட்டா இருக்கும், இது வந்து புளிப்பா இருக்கும், இது வந்து காரமா இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரெயினுக்கு போகுமாமா. ஸோ பிரெயினுக்கு போன உடனே பிரெயின் என்ன பண்ணும், டே தம்பி, பேன்கிரியாஸ் எழுப்பி விடுமா, டே தம்பி உனக்கு பாரு இங்க இந்த ஃபுட் உனக்கு வருது, அதனால நீ வந்து வந்த உடனே இவ்ளோ பெர்சன்டேஜ் இன்சுலினை நீ செக்ரீட் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. அதே மாதிரி வந்து ஸ்டொமக் கிட்ட சொல்லுமா, டே தம்பி இவங்க பாரு இது கடினமான ஒரு விஷயத்த சாப்பிடுறாங்க, அவங்க வந்து மென்னு உனக்கு அனுப்புவாங்க, பட் இருந்தாலும் உன் வேலை என்ன, உள்ள கிரைண்டிங் வேலை தான் உன்னுது, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி இன்சுலினை செக்ரீட் பண்ணி அதை இன்சுலினோட மிக்ஸ் பண்ணி எனர்ஜியை வந்து செக்ரீட் பண்ணி கொடு அப்படின்ட்டு வந்து ஸ்டொமக்குக்கு வந்து அது கமாண்ட் கொடுக்குமாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பா அதை பத்தி யோசிக்கும் போதே வாயில எச்சு ஊறுதுப்பா அப்படின்ட்டு. அது எப்படி ஊறுது, அதை பத்தி நினைச்ச உடனே பிரெயின் வந்து கமாண்ட் வந்து கொடுக்குது நம்ம இதுக்கு டங்குது, இல்லப்பா அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அப்படின்னு. ஐயோ இதை பார்த்த உடனே நமக்கு அந்த இம்லி புளி அத பார்த்தோனே நமக்கு எப்படி தோணும்? உடனே வந்து அந்த ஒரு சவர் டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? இது எல்லாமே வந்து நமக்கு பிரெயின் குடுக்குற ஒரு மெசேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது, அ நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அத வந்து மெல்லவே இல்ல. ஒரு மாதிரி அப்படியே ஒரு 3 4 தடவ மென்னுட்டு அப்படியே முழுங்கிடுறோம் அப்படின்னா, பிரெயின் வந்து என்ன கமாண்ட் குடுக்குமா, அ ஸ்டமக்குக்கு ஆஸ் யூசுவல் நீ நல்லா கிரைண்ட் பண்ணுன்னு கமாண்ட் குடுத்துரும். பான்கிரியாஸ்க்கும் இன்சுலின் செக்ரீட் பண்ணுன்னு குடுத்துரும். பட் ஆனா ஒரு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸ்டமக்குங்கிறது ஒரு கிரைண்டர் ஓகேவா? அந்த ஒரு கிரைண்டர நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி, ரொம்ப வருத்தப்படுத்தி, இன்னும் ரொம்ப வேலை வாங்குறீங்க. அதாவது ஒரு ஒரு கிரைண்டர் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யணும். நீங்க வந்து பல்லு அதுக்கு தான் கடவுள் குடுத்திருக்காரு. நம்ம மெல்லாம அந்த கிரைண்டருக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தன நாள் அந்த கிரைண்டர் ஒழுங்கா வேலை செய்யும்? இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அதோடைய ப்ராசஸ் கம்மியாகும். அதோட ஃபங்ஷன் கம்மியாகும். என்ன ஆகும்? ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மேல நம் அ நம்ம இங்க வெளியில இருக்கிற கிரைண்டர வந்து நம்ம மறுபடியும் இது பண்ணிர்றோம். ரீஃப்ரெஷ் பண்ணிர்றோம். சர்வீஸ் குடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணிர்றோம். உள்ள இருக்கிற கிரைண்டர எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஃபங்ஷன் வந்து கம்மியாயிக்கிட்டே வரும். டெஃபினட்டா உங்களோட இன்சுலின் செக்ரீஷனும் கம்மியாயிக்கிட்டே வரும். அ ஏன் அப்டின்னா, உள்ள வந்து உங்களுக்கு ஃபுட் எந்த அளவுக்கு கிரைண்ட் ஆயி கூழா இருக்குதோ, அந்த அளவுக்கான இன்சுலின் தான் செக்ரீட் ஆகும். இதுதான் பாடியோட மெக்கானிசம். நீங்க உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து கூலா இல்ல, ரொம்ப அது பிரேக் டவுன் ஆறது வந்து கம்மியா தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்டின்னா, உங்களுக்கான இன்சுலின் செக்ரீஷனும் கம்மியா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அ அ நமக்கு எக்ஸாம்பிள் ஒரு அ பழங்காலத்துல இந்த விஷயத்த சொல்லுவாங்க. "உனக்கு எத்தன பல்லு இருக்கோ, அத்தன தடவ நீ மென்னு சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தன பல்லு நமக்கு இருக்கு? ஒரு சில பேருக்கு 28 ஓடயே நின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு 32 வரைக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க 30 டைம்ஸ் மெல்லலனாலும், அட்லீஸ்ட் ஒரு வாய 10லருந்து 15 தடவையாவது மென்னு முழுங்குங்க. இந்த மென்னு முழுங்குறதுலயே 100% உங்களுடைய அ அ ஷ ஸ்டொமக்குக்கு நீங்க குடுக்குற வேலையும் கம்மியாகும். அதே மாதிரி வந்து இன்சுலின் செக்ரீஷனும் கொஞ்சம் ஈஸியா செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். டெஃபினட்டா இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருங்க. ஒரு 2 இயர்ஸ் இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருங்க. வித் அடிஷனல் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். நான் எழுதி குடுக்குறேன். உங்களோட டயபெட்டிக்ஸ வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். அட் தி எண்ட் ஆஃப் 2 to 3 இயர்ஸ் நீங்க அந்த டேப்லெட்ஸ் சாப்பிடுறதிலே நிறுத்திடலாம். டேப்லெட்ஸ் எடுத்துக்கவே வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ டயபெட்டிக்க பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னி வரைக்கும் அந்த பேஷண்ட் வந்து என்ன வந்து "நீதாம்மா என் அன்னபூரணி" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எத்தன பேருக்கு கிடைச்சிரும் சொல்லுங்க? என்னதான் நம்ம வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல மெடிசின எழுதி 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 குடுத்தாலும், அந்த டாக்டருக்கு கிடைக்காத ஒரு விஷயம், இந்த ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால நான் சொல்லிக் குடுத்ததுனால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது, அந்த விஷயம் எவ்ளோ பெரிய பொக்கிஷமா இருக்கும்.
ஸோ டெஃபினட்டா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. உங்க உடம்புல இருக்கிற சேஞ்சஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாட் ஒன்லி சுகர், நிறைய விஷயம் லிவருக்குமே இது ரொம்ப நல்லது தான். ஸோ நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு நினைக்காதீங்க, நிச்சயம் இது சாத்தியம் தாங்க. அடுத்தது வந்து நம்ம நிறைய ஏஜ்டு பீப்புள் ஃபேஸ் பண்ற ஒரு காமன் இஷ்யூ, காலை தொங்க போட்டா கால் வீங்குது, டிராவல் பண்ணா கால் வீங்குது, என்னால வந்து கால் கீழே தொங்க போட்டுட்டு உட்கார முடியல அப்படின்னு நிறைய எல்டர் பர்சன்ஸ் வந்து ஃபீல் பண்றது உண்டு. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு யாருக்காவது அந்த மெக்கானிசம் ஏதாவது தெரியுங்களா? blood circulation affect ஆகுது. blood circulation hurt ஆகுது. ரெண்டாவது உடல் கழிவுகள் வெளியில சரியா ஏறது இல்ல. உடல் கழிவுகள் ஓகே சூப்பர். கழிவுகள் வெளியேற்றது இல்ல. வேற சார்? மூவ்மெண்ட் கம்மியா இருக்கிறச்ச அந்த இது வேலை செய்யாது மேம். மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அவங்க வயசு ஆக ஆக மூவ்மெண்ட்ஸ் குறையும். அப்ப மூவ்மெண்ட்ஸ் குறையும் போது அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஓகே சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் மேம். லோகநாதன் சார்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேடம். சின்ன வயசுல நம்ம விளையாடுறோம், ஓடுறோம், ஓடியாடுறோம், எல்லாம் செய்கிறோம். வயசு ஆக அதை குறைச்சிக்கிறோம். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இது வந்து அதனால நம்ம கால் வீக்கம் வரும் அப்படின்றது எனக்கு. நம்ம மூவ்மெண்ட் கம்மியாயிடுது. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஸோ எஸ், நிறைய ரீசன்ஸ் வந்து ஆப்டான ரீசனாக இருந்தது. மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது, அகெயின் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்குதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து கால் வீங்குதா, ஏஜ் லெஸ் பீப்புளுக்கு கால் வீங்கிறது இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஈவன் 35-40 இருக்கிறவங்களுக்கு கூட டிராவல் பண்ணா கால் வீங்குது, காலை தொங்க போட்டா கால் வீங்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கான ஒரு மெயினான ரீசன் என்ன? சூப்பர் மேம், 100%. இதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷன், ரம்யா மேம் சொன்ன மாதிரி மெசேஜ்ல போட்டிருக்காங்க, கிட்னி ஃபங்க்ஷன் டெஃபினெட்லி 100% அது ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர். அண்ட் இன்னொன்னு வந்து கழிவுகள் வெளியில போகாம இருக்கு. சூப்பருங்க. ஏன் கிட்னில இருக்கிற கழிவுகள் வெளியில போகாம இருக்கு? இதுதான் என்னோட கொஸ்டின். ஏன் போகாம இருக்கு? கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, யூரின் போகுது, நமக்கு வந்து கழிவுகள் வெளியில மோஷன் வழியா போகுது, அப்புறம் ஏங்க கால் வீங்குது? கழிவுகள் ஆக்சுவலி செக்ரேட் ஆகணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வச்சுதான் உள்ள இருக்கிற கழிவுகள்ங்கிறது வெளியில வரணும். மோரோவர் வந்து நமக்கு தோல் வழியாகவும் கழிவுகள் போறது குறைஞ்சு போச்சு. நமக்கு வந்து உடல் உழைப்பு குறைஞ்சதுனால அதுலதான் மேஜரான ரசாயனம் எல்லாம் வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார், வண்டர்ஃபுல் ஆன்சர் சார். வேற? லேக் ஆஃப் வாட்டர் இன்டேக், வண்டர்ஃபுல் சார். லக்ஷ்மி நாராயணன் சார்? எஸ். வேற? ஓகே சார் சொன்ன மாதிரி 100%ங்க. நம்ம உடம்புல வந்து கால் வீங்குது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நீர் கோக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நீர் கோக்குறது எதனால அப்படின்னா 100% வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நீர் வந்து வெளியில அந்த கெட்ட நீரை வெளியில தள்ளுறதுக்கு உடம்புல வந்து நீர் சத்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டெஃபினட்டா நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்துங்க. ஒரு பர்சன் இவ்வளவுதான் குடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு லெவலுமே கிடையாது. ஒருத்தருக்குமே அது இண்டிவிஜுவலா டிஃபர் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க உடம்பு சொல்லுங்க. உங்களுக்கு உங்க உடம்புக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா பசிக்கும், உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தாகம் எடுக்கும், உங்க உடம்பே அதை கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல நீங்க அந்த தண்ணியை குடுத்தீங்கனாலே டெஃபினட்டா அது நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். தண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதுல நீங்க குடிக்கிற தண்ணி வந்து இப்ப அண்ணாந்து குடிக்கிறதுனாலயோ நின்னுட்டு குடிக்கிறதுனாலயோ வாட்டர் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா அது யூரினா தான் வெளியில வருமே ஒழிய அது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா தண்ணி எப்பயுமே சலைவாவோட மிக்ஸ் ஆகி உள்ள போகும்போதுதான் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது உள்ள போய் வேலை செய்யும்.
சலைவாவோட மிக்ஸ் ஆகாம உள்ள போகும்போது அது வெறும் தண்ணியா மட்டும்தான் வெளியில வரும். ஸோ சலைவாவோட மிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள போற தண்ணி கிட்னில போயிட்டு உள்ள இருக்கிற கழிவுகள், அதாவது புரோட்டீன் ஸ்டோரேஜா இருக்கட்டும், இல்ல மத்த கழிவுகளா இருக்கட்டும், அத வெளியில எடுத்துட்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன அந்த பழமொழி தான், தண்ணிய மென்னு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் மென்னு சாப்பிடணும்? தண்ணிய கடிச்சு முழுங்கணுமானா அப்படி கிடையாது. மென்னு சாப்பிடணும். எப்படி மென்னு சாப்பிடுவோம்? பல்லுல எல்லா பல்லுலயும் பட்டு உள்ள போணும் அப்படிங்கிறத தான் வந்து மென்னு சாப்பிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தண்ணி மென்னு சாப்பிடணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்ம வாயில ஒரு செகண்ட் வச்சு எல்லா பல்லுலயும் படுற மாதிரி அது வந்து நம்ம உள்ள போகும்போது தண்ணி வந்து வாயில பட்ட உடனே சலைவா செக்ரீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கு அந்த மெக்கானிசம் போய் அது வந்து கமாண்ட் கொடுத்துரும், செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சலைவாவோட தண்ணி சேர்ந்து உள்ள போகும்போது கழிவுகளை வெளியில அனுப்ப ஆரம்பிக்கும். டெஃபினட்டா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். சாத்தியமா அப்படின்னு நினைக்கும் போது 100% இது சாத்தியமான ஒரு விஷயம் தான். நிச்சயமா இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இத பண்ணிட்டு இருந்து நீங்க டெஃபினட்டா பாருங்க, உங்களுக்கு அந்த நீர்த்தேக்கம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். போக 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 இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். நீங்க வந்து அந்த நீர் அங்க தேக்கம்ங்கிறது வந்து உங்க உடம்புல இருக்கவே இருக்காது. கால் வீங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். நீங்க காலை எவ்வளவு நாளும் தொங்க போடலாங்க. ஏங்க ஏஜ் ஆனா மட்டும் கால் தொங்க போட்டா இது வருது? என் குழந்தைங்களும் தானே காலை தொங்க போட்டுட்டு உட்கார்றாங்க ஸ்கூல்ல. அவங்களுக்கு வர்றது இல்லையே அந்த கால் வீக்கம்லாம். ஸோ டெஃபினட்டா சர்க்குலேஷனும் ஒரு விஷயம் இருக்கு. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். கிட்னில எந்த ஸ்டோரேஜும் இருக்கக்கூடாது. கிட்னில வந்து உங்களுக்கு யூரியா, கிரியேட்டினின் ஃபார்ம் ஆகக்கூடாது. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணிய உட்கார்ந்து குடிங்க, வாயில வச்சு குடிங்க. இல்லைங்க நான் வந்து வெளியில இருக்கேன், நான் வாய் வச்சு எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்றவங்க, அண்ணாந்து தான் குடிச்சு எனக்கு பழக்கம் அப்படின்றவங்க அண்ணாந்து குடிங்க. நான் வேணான்னு சொல்லவே இல்லை. எப்படி குடிக்கணுங்கிற மெத்தடாலஜியை நான் சொல்றேன். அண்ணாந்து குடிக்கும் போது கடகடான்னு டைரக்டா த்ரோட்ல படாம வாயில வச்சு ஒரு செகண்ட் வச்சுட்டு முழுங்குங்க. அப்போ அந்த சலைவா செக்ரீட் ஆகுறதுக்கான ஒரு டைமை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து அதுக்கான மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தையுமே பிரெயினை வந்து நம்ம தடை போட்டுட்டே போறோங்க. மென்னு சாப்பிட்றது கிடையாது, தண்ணி குடிக்கும் போது சலைவா செக்ரீட் ஆக விடுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிரெயின் என்ன பண்ணும், ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன பண்ணும், இவங்க என்னப்பா நமக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரி போ அப்படி ஒரு வேலை இருக்கிறதே நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி வந்து பண்ற விஷயம் தான் பான்கிரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகாம போறது, சலைவா செக்ரீட் ஆகாம போறது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, மேம் வாய் எப்பயுமே எனக்கு ட்ரையாவே இருக்கு மேம், எப்பயுமே வந்து எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் இருந்துகிட்டே இருக்கு மேம். ஏன்னா தண்ணி குடிக்கிற முறை ரொம்ப தப்பா இருக்குங்க. அந்த முறைய சரி பண்ணுங்க, சீர்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு த்ரோட் ரொம்ப இது வாய் ரொம்ப ட்ரையா இருக்குன்னா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அகெயின் நீங்க இந்த விஷயம் ரிலேட்டடா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க தண்ணி குடிக்கிற முறையை ஃபர்ஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே இதுக்கான டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன். நிச்சயமா சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் இது சாத்தியம் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச். இந்த கை கால் வீங்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒரு மினிமல் சேஞ்சா இருக்கலாம். அடுத்தது வந்து எல்லாருமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ற பேக் பெயின். பேக் பெயினுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. பட் மேஜரான ஒரு 2-3 ரீசன்ஸை மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா, பேக் பெயின் இதனாலதான் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏதாவது இருக்குங்களா? இந்த நாகரிக காலத்துல பைக் ஓட்டுறது மேடம், பைக் ஓட்டுறது. சூப்பர் சார். பைக் ஓட்டுறது ரம்யா மேம் போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி எஸ். ரம்யா மேம் நீங்க ஏதாவது டாக்டருக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ரொம்ப கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், வேற? நம்மளோட உடம்புல ஃபிளெக்சிபிலிட்டி குறைஞ்சு போச்சு. அதாவது மசில்ஸ் அதோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து குறைஞ்சதுனால நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அன்னைக்கெல்லாம் மூட்டையெல்லாம் தூக்குவாங்க, 80 கிலோ மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போற ஆள்லாம் இருந்தாங்க. மோரோவர் நம்ம பாடி வந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணலாம். பட் இப்ப அக்கஸ்டம் ஆயிட்டோம், அவ்வளவுதானே தவிர மெயினா நம்ம உடம்புல ஃபிளெக்சிபிலிட்டி குறைஞ்சது, ஆக்டிவிட்டி குறைஞ்சது தான் இந்த பெயினுக்கு எல்லாம் காரணம்ன்றது தான் என்னோட.
ஓகே சார். வேறு? ஓகே ஃபைன். மேம் சொன்ன மாதிரி போஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஜெகநாதன் சார் சொல்லுங்க சார். ஜாயின்ஸ்ல கொஞ்சம் அந்த லூப்ரிகேஷன் மாதிரி குறைஞ்சிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அந்த ஓகே சார். ஓகே சார். ஓகே. நடுவுல இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த லூப்ரிகேஷன் குறைஞ்சது. அதனால பெயின் வருது. எஸ் சார். டெஃபினெட்லி. இது எல்லாமே உடம்பு வெயிட் மேடம். உடம்பு வெயிட். சூப்பர் சார். தன்மனம் சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் இதுக்கான ரீசனா இருந்தாலும் ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட். நம்மளோட ஸ்பைன் வந்து அலைன்டா கரெக்டா அலைன்ல இருந்தது அப்படின்னா என்ன நடந்தாலும் அந்த ஒரு பெயின் நமக்கு தெரியாது. அலைன்மெண்ட் எப்போ மாறும் அப்படின்னா நம்மளுடைய சொஃபஸ்டிகேஷனை தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைனோட அலைன்மெண்ட் மாறுது. என்னங்க அது சொஃபஸ்டிகேஷனை தேடி போறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா இந்த மெத்தைக்கு பழகிருச்சுங்க. சாஃப்டான மெத்தை, சாஃப்டான சோஃபா, சாஃப்டான சேர், அப்பாடா இதுல உட்காந்தா நல்லா நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் நிலைமைக்கு, சொஃபஸ்டிகேட்டட் நிலைமைக்கு நம்ம போறோம் இல்லையா? அதுதான் இதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன் அப்படின்னா நாங்க சாஃப்டான மெத்தையா இருக்கட்டும், சாஃப்டான சோஃபாவா இருக்கட்டும், நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதுல உட்காடுறீங்களோ உங்க உடம்பு அந்த கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் நீங்க உட்கார்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேஸ்மெண்ட் தன்னைத்தானே ஷிஃப்ட் பண்ணிக்கும், மாத்திக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கண்டினியூடு பொசிஷன்ல உட்கார்றதோ படுக்கிறதோ யோசிச்சு பாருங்க. அலைன்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி பல மாசம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த அலைன்மெண்ட் மாறும். ஸோ இதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டான மெத்தைகள், சாஃப்டான சோஃபா, சாஃப்டான குஷன்டு சேர் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. 100% சேர்ல உட்காடுறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி இதர் ஒரு பிளாஸ்டிக் சேரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு உடன் சேரா இருக்கணும், இல்லைன்னா அந்த குஷன் வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி. என்னால இல்லைங்க ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து கீழே உட்கார்ந்தாங்கன்னா எலும்பே குத்துதுங்க, என்னால உட்கார முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு டவலை விரிச்சிட்டு உட்காரலாம் தாராளமா. கீழே உட்காந்து சாப்பிடுங்க, மேல உட்காந்து கீழே உட்காந்து சப்பலாங்கால் போட்டுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி தூங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பெட் வந்து ஹார்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு பெட்டே வேணாம்னு நினைக்கிறவங்க வெறும் கட்டில்ல படுத்துக்கலாம். அதை விட்ட தி பெஸ்ட் ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே தரையில படுக்கிறது, பாயில படுக்கிறது தான் இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ரெமெடி ஃபார் ஸ்பைன் அலைன்மெண்ட். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். பழங்காலத்துல கோயில் எல்லாம் வந்து நீங்க உருள தண்டம், ஐ திங்க் ஸோ, எனக்கு எக்ஸாக்டா அந்த வேர்டு தெரியல, உருள தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயிலை வந்து சுத்தி நீங்க உருண்டுகிட்டே வருவீங்க. அது ஆக்சுவலி வந்து ஒரு சயின்ஸுங்க. அது வந்து சாமிக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஆக்சுவலி ஒரு சயின்ஸ். ஏன் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு எப்படி செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ எப்படி வந்து நீங்க சாஃப்டான விஷயத்துல உட்காரும் போது ஸ்பைன் அலைன்மெண்ட் மாறுதோ அதே மாதிரி நீங்க உருண்டுட்டே இருக்கும்போது ஸ்பைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகிற மாதிரி தாங்க கடவுள் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்க ரெகுலரா கீழே படுக்கும்போது உருண்டுட்டு படுப்போம் இல்லையா? ஸோ டெய்லி இந்த விஷயம் நம்ம பண்றோம். எஸ், அங்க பிரதர்ஷனம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அதுக்கான கரெக்டான வேர்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்க டெய்லி ரெகுலரா கீழே படுக்கும்போது உருண்டு படுக்கிறோம் இல்லையா? 100% உங்களுடைய ஸ்பைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இதனாலதான் பழங்காலத்துல எல்லாம் கீழே படுத்தாங்க, பாய் போட்டு படுத்தாங்க. இதுதான் ரீசன். அவங்க நினைச்சிருந்தா அப்பவே சொஃபஸ்டிகேஷனுக்கு போயிருக்க முடியும், ஆனா போகல. த ரீசன் பிஹைண்ட் வாஸ் பிசிக்கல் ஹெல்த். ஸோ இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருங்க. இல்ல எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, பேக் பெயினா இருக்கு, என்னால முடியவே இல்லைன்னா அதுக்கான ரெமெடிஸ் நிறைய இருக்குங்க. எக்ஸசைஸ் அது இது நிறைய இருக்கு. பட் பேசிக்கா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி வீட்ல நீங்க உருண்டுட்டே இருங்க பாருங்க. ஐ மீன் அதாவது டெய்லி நான் வந்து உங்களுக்கு என்னங்க லூஸ் மாதிரி உருள்றேன் அந்த அளவுக்கு எல்லாம் உருள வேண்டாம். சும்மா ரைட் டு லெஃப்ட் ஒரு 5 தடவை, லெஃப்ட் டு ரைட் ஒரு 5 தடவை. இது வந்து டெய்லி நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்க ஸ்பைன் வந்து கரெக்டா அலைன் ஆக ஆரம்பிக்கும், பேக் பெயின் கம்மியாகும். ஸோ டைம் முடிய போகுது. ஸோ இதை கருதி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல நினைச்சேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த வி வில் கண்டினியூ.
ஸோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து யோசிச்சு பார்க்குறோம், சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயம் இதெல்லாம் நம்மளால பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பா சாத்தியமாங்கிற டவுட்டே வேண்டாம், நிச்சயமா முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இன்னைக்கு நான் சொன்ன அந்த 4 டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேபி அடுத்த ஒரு 3 to 6 monthsல அதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே என்கிட்ட சொல்வீங்க, நிஜமா இது ஒர்க் அவுட் ஆச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட நாலேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ண அனுமதித்த குமரேசன் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ் திருபுர சுந்தரி மேம். நன்றி நன்றி மேம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்று ஒரு சிறிய கேள்வியுடன் தொடங்கி நீங்கள் முடிக்க நினைத்த ஒரு வேலை இன்னும் முடிக்காமல் இருக்கிறதா? ஏன் முடிக்க முடியவில்லை? முயற்சி குறைவா? அல்லது நம் மூளையில் இருக்கும் ஒரு வைரஸா? அந்த வைரஸ் என்ன தெரியுமா? சமூகம் என்ன சொல்லும்? நான் இதில் கம்ஃபர்டாக இருக்கிறேன், இதுதான் நம்மை நிறுத்துகிறது. உணர்ச்சி எழுச்சி. ஒரு புதிய விஷயம் செய்யணும் என்று நினைத்தால் என்ன உணர்ச்சி வரும்? பயமா? சந்தேகமா? இல்லை ஒரு சிறிய உற்சாகமா? அந்த உற்சாகத்தை நம்புங்கள். இன்றைய அமர்வு ஆரோக்கியம், பிபி, டயபெட்டிக்ஸ், உடல் வீக்கம், பேக் பெயின். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கண்கள் வேறுபடும், விரல்கள் ரேகைகள் வேறுபடும், மனிதர்கள் எல்லோரும் வேறுபடும். ஆனால் பிபி, டயபெட்டிக்ஸ் எல்லோரும் எப்படி காமனாக இருக்க முடியும்? அதற்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசியுங்க. நான் இந்த துறையில் இருப்பதால் பல ஆயிரம் நோயாளிகளை பார்த்திருக்கிறேன். ஒரு முக்கிய காரணம் அக்செப்டன்ஸ் இல்லாமை. ஒவ்வொரு எமோஷனும் ஒரு ஆர்கனுக்கு தொடர்புடையது. டீச்சர் எதிர்பார்ப்பது, பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உடலுக்குள் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஹெல்த், பிபி, அக்செப்டன்ஸ் கூட்டல் எமோஷன் பேலன்ஸ், ஸ்லோலி டேப்லெட்டை ரெடியூஸ் பண்ணுறது. டயபெட்டிக்ஸ், உணவு சாப்பிடுவது ஒரு சாதாரண செயல் இல்லை, அது ஒரு விஞ்ஞானம். நான் ஒரு பிஸ்னஸ் மேனை கேட்டேன், எவ்வளவு நேரம் சாப்பிடுவீர்கள்? அவர் சொன்னார் 5 முதல் 10 நிமிடம். அதுதான் பிரச்சனை. போன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, உணவை முழு உணர்வுடன் பார்க்க வேண்டும். டீத் கிரைண்ட் செய்யும் ப்ராப்பர்லி, இல்லைன்னா பான்கிரியாஸ் வேலை குறையும், இன்சுலின் குறையும். எத்தனை பற்கள் இருக்கிறதோ அத்தனை முறை மென்று சாப்பிடுங்கள். நான் சொல்றேன், டயபெட்டிக்ஸ் ரிவர்ஸ் ஆகும். பாசிபிள், கண்டிப்பாக பாசிபிள். வாட்டர் இன்டேக் 2 லிட்டர் 3 லிட்டர் என்பது ஒரு மித்து. உடல் கேட்கும் போது குடிக்க வேண்டும். முக்கியம், தண்ணீரையும் மென்று குடிக்கணும். சலைவா மிக்ஸ் ஆகணும். சில வினாடிகள் வாயில் வைத்து பிறகு குடிக்க வேண்டும். இதை ஃபாலோ பண்ணினா பல பிரச்சனைகள் குறையும். சொல்லிங் அண்டு கிட்னி, கழிவுகள் வெளியே போகவில்லை, அதனால் சொல்லிங் வருகிறது. இப்போது இளம் வயதிலேயே கிட்னி இஷ்யூ வருகிறது. பேக் பெயின் காரணம் போஷர், சோபா, சாஃப்ட் பெட், ஸ்பைனல் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. சொல்யூஷன் ஹார்ட் சர்ஃபேஸு, ஃப்ளோர் சிட்டிங், டெம்பிள் ப்ராக்டிஸு, அங்க பிரதேசம் போன்ற வகைகள். இப்போது டெக்னாலஜி வளருது, ஆனால் ஹெல்த் குறைகிறது. நாளை உலகம் ஏஐ ஓடும், ஆனால் உடல் சரியில்லைனா வாழ்க்கை நின்றுவிடும். நாம் இன்று வந்தது மாற்ற வரல, கற்றுக்கொள்ள வந்தோம். கரெக்ஷன் இல்லை, அக்செப்டன்ஸ் தான் சொல்யூஷன். சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களை தரும். மருந்து வாழ்க்கையை காப்பாற்றும், ஆனால் பழக்கம் வாழ்க்கையே மாற்றும். உங்கள் உடல் பேசுகிறது, அதை கேளுங்கள். நாம் வாழ்வது நாளைக்கு இல்லை, இன்றுதான். இன்று மாற்றம் செய்தால் நாளை மருந்து தேவையில்லை. நன்றி, வணக்கம் மேடம். பின்னோட்டத்துக்கு செல்லலாம். முதல்ல ஹேண்ட்ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. இதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்துள்ளேன். எனக்கு பேக் பெயின் இருந்தது, அது முதுகெலும்புல ஜவ்வு விட்டுடுச்சு, நீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அந்த பாயில படுக்கிறது வெட்டு இல்லாம, அதே மாதிரி நான் இப்ப படுத்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா அதை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றது கொள்றது அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த பேக் பெயின் இல்லை, ஆப்ரேஷனை தவிர்த்துள்ளோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இதை உணர்வுபூர்வமாக உணர்ந்ததை நான் சொல்றேன். அதே மாதிரி ப்ரெஷர் மாத்திரை எனக்கு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நானாவே உணவு முறையும் குறைச்சிக்கிட்டு உடலையும் நல்ல ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர மாதிரி காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா பழக்க வழக்கங்களும் தானாகவே செய்ய ஆரம்பிக்க ப்ரெஷரு குறைஞ்சிருச்சு. ப்ரெஷர் மாத்திரை நான் இப்ப எடுத்துக்கிறது இல்லை. நீங்க சொல்வதும் அத்தனையும் உண்மை. இதை உணர்வுபூர்வமாக உணர்ந்ததை நான் சொல்கிறேன். நன்றி ஐயா, நன்றி அம்மா, வணக்கம். நன்றி நன்றி சுந்தரி மேம்.
சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். மருந்து காப்பாற்றும், பழக்கம் மாற்றும். அடுத்ததா சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மேடம், ரொம்ப வேல்யூபிளான செஷன் மேடம். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ரொம்ப தேவையான விஷயங்களை சொன்னீங்க. அடிக்கடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் தரணும் மேடம். தேங்க்யூ. நன்றி Sure, நன்றி ma'am. Thank you, சுனிதா மேம். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதல்ல, எப்படி சாப்பிடுகிறோம் என்பதே முக்கியம். அடுத்ததா ரமேஷ் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி. தேங்க்ஸ் அருணகிரி சார். மேடம், ரொம்ப ஹெல்த் பற்றி பேசினாலே எல்லாருமே சுறுசுறுப்பாயிடுவாங்க ஜென்ரலாகவே. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோம்னா சில பேர் வெறும் டிப்ஸு இந்த மாதிரி பண்ணணும்பாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டே எல்லாரும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற விஷயம். ஒரு சாப்பாடை என்ன சாப்பிடணுங்கிறதோட எப்படி சாப்பிடணுங்கிறது, பாஸ்டரு தரையில் படுத்து உருளணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம். கிட்டத்தட்ட நம்ம தரையிலேயே உட்காந்து சாப்பிட்றது, டைனிங் டேபிள் பெட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கிரேட் செஷன். தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். உணர்ச்சி Thank you, sir. உடலை கட்டுப்படுத்தும், உடல் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஸ்லோ இஸ் நேச்சுரல், ஃபாஸ்ட் இஸ் ஹார்ம்ஃபுல். அடுத்ததா ஜெகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். நதியா மேடம் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. சிறப்பான உரை. அதை நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த படுக்கிறது தரையில, வெறும் தரையில படுத்தா அந்த சுகமாவே இருக்கு. இப்ப அது வந்து நான் கொஞ்ச நாளாவே நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் தூங்குறதுக்கு இன்னும் அந்த இதை கொண்டு வர முடியல. ஏன்னா அது நம்ம பழகிட்டதால அது வேற இடத்துக்கு போக முடியல. வீட்லயே இப்ப பெட்டு தான் இருக்கிறதால ஃப்ரீ இடம் எதுவும் இல்லாததுனாலதான் தரையில படுக்க முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்வி ஞானமா இருந்திருக்கு. அதாவது சாப்பாட்டை நொறுங்க தின்றவர் நூறு வாழ்வான்ற மாதிரி எல்லாமே சின்ன வயசுலயே நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் சொன்னதுதான். இதெல்லாம் ஒழுங்கா தண்ணி குடி, ஒழுங்கா நல்லா மென்னு சாப்பிடுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை வந்து இப்போ ஒரு டாக்டர் மாதிரி டாக்டருங்க சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நார்மலா இந்த வாழ்க்கை முறை கொஞ்சம் மாறிட்டதாலதான் இப்ப எல்லாருமே கஷ்டப்படுறோன்றது ரொம்ப அழகா தெளிவா புரிய வச்சுங்க. நான் சில சமயம் அந்த யோகா பண்ணும்போது கடைசியா அந்த சவாசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டே இருக்கலாமான்ற மாதிரி தோணும். உண்மையிலே இடம் வந்து நம்ம எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி போட்டுட்டு அதுக்கு நமக்கு தேவையான நார்மலா இருக்கிறதுக்கான வாழ்க்கை முறையை மாத்திட்டதுதான் தப்பா தெரியுது. கட்டில எல்லாம் தூக்கி போட்டுட்டோம்னா கூட பிரச்சனை குறையும் போல இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. Thank you, sir. உடம்பு சுகமாக இருந்தால் உலகம் சுகமாக இருக்கும். வேரில்லா மரம் நிலைக்காது. வேறாக இருந்த பல நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நினைவூட்டிய டாக்டருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து லோகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். மீண்டும் டாக்டர் நசியா சுல்தானா இன்னைக்கு ஒரு வேற்று மதம் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க முகமதியர்கள் கீழே உட்காந்து தான் சாப்பிட்றாங்க எல்லார் வீட்லையுமே. அவங்க எவ்வளோ வெல்த்தியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் இருக்கட்டும், அவங்க கீழே உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த வயசுக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸு. டாக்டர் நேற்று ஒரு டாக்டர் பேசினாங்க. இன்னைக்கு ரியலாக ரொம்ப நல்லா இருந்தது. பிபி சுகர், ஏன்னா நான் இந்த வாரம் தான் பிபி சுகர் எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணேன். என்ன ஒரே கம்பல் வீட்டில் நீ போய் டெஸ்ட் பண்ணு, உனக்கு ஏதாவது இருக்கும், டெஸ்ட் பண்ணாங்க. 160 இருக்குது பிபி. சுகர் இல்லை, நில் சுகர். அந்த 160க்கே ஒரு 5 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, திரும்பி வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன். திரும்பி வந்து டெஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக நீ 5 நாளைக்கு சாப்பிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தண்ணி குடிக்கிறத பற்றி சொன்னாங்க. காலையில் இருந்து 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். இந்த வயதான காலத்தில் தண்ணி தாகம் எடுக்காதுன்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதனால் நம்ம வாலண்டியாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்து மேடத்துக்காக இல்லை, எல்லாருக்காகவும் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை.
இல்லை என்று சொல்பவர்க்கு இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். ரொம்ப நன்றி மேடம். அல்லாவுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகனா சார், மிக சிறப்பான. தேங்க்யூ சார். அருணகிரி சார், வித் யோர் பெர்மிஷன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? எஸ் மேம், எஸ் மேம். சார், லோகநாதன் சார், உங்களுக்கான ஒரு சின்ன டிப்பு. இப்போ நீங்க இது பிபி கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படிங்கறதுனால மேபி இதை வந்து ஒரு 14 டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியா இருக்கும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, வேக வச்சுக்கோங்க, உப்பு போட வேண்டாம், வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து தோல் எடுத்துட்டு டெய்லி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 14 டேஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து பிபி கம்மியா இருக்கும் சார். இதை ட்ரை பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி டாக்டர். நன்றி லோகனா சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புள்ளி காலை வணக்கம். நசியா மேம், வெரி எக்ஸலன்ட் செஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் டூ. ரொம்ப அருமையா இருந்தது மேம். நான் வந்து இந்த தண்ணி குடிக்கிறது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஆக்சுவலா சிப் பண்ணி குடிக்க எனக்கு பிடிக்காது. அது என்னவோ எனக்கு அது சின்ன குழந்தையில இருந்தே பழகினதுனால அது பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவேன்னா, கடகடன்னு எப்பவுமே அதாவது ஆபீஸ்ல இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எப்பெல்லாம் வாட்டர் ஃபில்டரை கிராஸ் பண்றேனோ அப்பெல்லாம் போய் ஒரு கிளாஸ் எடுத்து கடகடன்னு அப்படியே குடிச்சிருவேன். அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நானே யோசிப்பேன், இப்படி குடிச்சா நல்லது இல்ல சொல்றாங்களே, அப்ப என்ன பண்றது, நமக்கு சிப் பண்ணி குடிச்சாலும் பிடிக்காதே அப்படி சொல்லிட்டு, அப்ப நானும் எனக்கு இதே தாட் தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வாய் உள்ள வச்சுட்டு அப்படியே அது கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலே வச்சுப்போம், அப்புறம் அடுத்தது குடிப்போம், அப்படி நிறுத்தி அப்படி குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லி அந்த டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க சொன்னப்போ எனக்கு அது ஓகே, நம்ம இப்ப கரெக்டா தான் திங்க் பண்ணிருக்கோம் அப்படி தோணுச்சு. அப்புறம் அந்த அங்க பிரதர்ஷனம் பண்றதுல இருக்க பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. அது இவ்வளவு நாளும் வந்து ஒரு ரிலீஜியஸ் இதுவா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அது வந்து ஒரு ஹெல்த் இதுவாகவும் நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒண்ணு இருக்குன்ட்டு இன்னைக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு. என்னன்னா, ஆபீஸ்ல எப்பவுமே காலை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால வீட்டுல எப்பவுமே நான் வந்து கீழே தான் உட்காருவேன். எனக்கு மேல உட்கார்ந்து பிடிக்கவே பிடிக்காது, கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. யார் வீட்டுக்கு போனாலும் போய் சட்டுன்னு கீழே உட்காந்துவேன். அவங்க ஐயோ ஏன் கீழே உட்காருறீங்கன்னு அது ஒரு பெரிய தப்பு மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கீழே உட்கார்றேன்னு சொல்லி உட்காந்துருவேன். எனக்கு அது எவ்வளவு பெனிஃபிஷியல் சொல்லி இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் த எக்ஸலண்ட் ஹெல்த் ரிலேட்டட் செஷன். தேங்க்யூ சோ மச் மேம். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம், ரொம்ப சிறப்பான பின்னோட்டம் கொடுத்தீங்க. நோய் வந்தால்தான் ஆரோக்கியத்தின் மதிப்பு தெரியும். அதனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு இந்த பழக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அடுத்து வீராஜ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொழிவாளர் இந்த நமது பின்னூட்டம் எல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு அவரோட பிரெயின் ஒன்று சொல்லும், தங்கச்சி இந்த குரூப் இருக்க, இணையம் இருக்க, இது உனக்கு ரொம்ப சொந்தக்கார தங்கச்சி, இவங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி இப்படி உள்ளது தங்கச்சி, இவங்களை விட்டுறாத தங்கச்சி அப்படின்னு நிச்சயமா அவருடைய பொழிவாளருடைய பிரெயின் சொல்லுன்னு நான் நிச்சயம் நம்புறேன். நான் இனிமே உணவை சாப்பிட போறதே இல்லை அப்படின்னா ஐயோ அப்படிங்காதீங்க, உணவை அருந்த போகிறேன். தண்ணீரை அருந்த போவதில்லை, இனிமே தண்ணீரை சாப்பிட போறேன், மென்னு அப்படியே மெல்ல சாப்பிட போறேன். இதைத்தான் நான் செய்ய போறேன். இது காயகல்ப பயிற்சியில எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் விட திருமூலர் ஒன்று சொன்னதையும் சகோதரியருக்கு சொல்றேன். அதுதான் ஒரு உடம்பார் அறியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை எப்படி வளர்க்குறோமோ அதுவோட உயிரும் சேர்ந்து வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு மிகச்சிறப்பான இது. அதுல ஒரே ஒரு வேல்யூ அடிஷனை சொல்றேன். லோகநாதன் ஐயா அவர்களுக்கு சொன்ன ஒரு சின்ன பிரச்சனையை சொன்ன பிற்பாடு, சார் நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி, இந்த ஈடுபாடு இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த வேல்யூ அடிஷன் டு அவர் ஹியூமன் சோசியல் ஒர்க். இது வந்து எல்லாத்தையும் கடந்து இது வந்து நோக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதுக்கு அன்பான நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரா சார், திருமூலருடைய கோட்டை சொன்னீங்க, அருமை.
உங்கள் உடலை கவனியுங்கள். அதுதான் உங்களுடைய ஒரே வீடு. நாம் அடிக்கடி செய்வதே நம்மை உருவாக்குகிறது. உங்கள் உணவால் உங்கள் கல்லறையை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது தாமோதரன் சார் உங்களுடைய பின்னோட்டு தேடலாம். இனிய காலை வணக்கம். ஒரு டாக்டரிடம் சென்றால் கூட இந்த அளவுக்கு நமக்கு அமர வைத்து கருத்துக்களை கூறுவார்கள் என்று சந்தேகம்தான். ஆனால் என்னுடைய நண்பர் ஒரு டாக்டராக இருக்கின்றார். அவரிடம் சென்றால் அவர் உங்களைப் போலதான் பொறுமையாக என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதை பொறுமையாக சொல்லிவிட்டு, நான் சொல்வதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் அண்டு ப்ரெஷர் வராது, முட்டு வலி வராது. செய்யவில்லை என்றால் நீங்கள் தான் உங்கள் உடம்பிடம் கேட்க வேண்டும், ஏன் எனக்கு இது போல மூட்டு வலி வருகின்றது என்றது. தினமும் உங்களுடைய உடலிடம் பேசி பாருங்கள். அப்பொழுதே உங்களுடைய உடல் வலியும் குறையும், நோய்களும் குறையும் என்பார். அதே போல இன்று நசியா மேடம், அதனால்தான் தொழுகைக்கு செல்லும் போது கூட பாய் போட்டு அதில் தொழுகை செய்கின்றார்கள் என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகின்றது. தரையில் அமர்ந்து சாப்பிட்டாலே ஒரு சுகம்தான். நான் கூட 79 வரை தரையில் அமர்ந்து தான் எல்லாமே சாப்பிடுவேன், தரையில் தான் படைப்பேன் பாய் போட்டு. ஆனால் அது 79க்கு பின் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதிலிருந்து தான் உடல் வலி, அனைத்து வலிகளும், அனைத்து நோய்களும் ஒவ்வொன்றாக என் உடலை பற்ற ஆரம்பித்தது. நீங்கள் சொல்லியபடி இனிமேற்றில் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு என்னுடைய உடல் சொல்வதை நான் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் அந்த கருத்தை தெரிவித்து, இதை போல உங்களைப் போல ஒரு டாக்டரிடம் நாங்கள் தினமும் அல்ல, மாதத்துக்கு ஒரு முறையாவது உடலை பார்த்து கொண்டால் உடல் வலியும் வராது, எந்த நோயும் வராது என்று கண்ட கருத்தை பதிவு செய்து, சிறப்பான ஒரு செக்ஷனை அருணகிரி சார் மிக சுருக்கமாக தென்ன தெளிவாக கொடுத்ததற்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நோய் வந்த பிறகு சிகிச்சையை தேடாதீர்கள், நோய் வராத வாழ்க்கையை உருவாக்குங்கள். அடுத்தது லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்பல்லறி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெல்னஸ் கோச் ஜேசி டாக்டர் நசியா சுல்தானா இவங்களை ரொம்ப நாளாக நான் சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் நினைத்து கொண்டிருந்தேன். அது இந்த தளத்தின் வாயிலாக பூர்த்தியாக இருக்கிறது. நம்மளுடைய ஜோன் 29ல் ஒரு ஆக்டிவ் ஜேசி மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சிகள் அது போஸ்டர் வடிவத்தில் நிறையா பார்த்துருக்கேன். ரொம்ப ஆக்டிவாக ட்ரைனிங் அது இதுன்ட்டு அவங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பட் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சப்ப அவங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு வழியாக நற்பலரி தளத்தின் வாயிலாக அறிமுகமாகும் என்று முற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல இருக்கு. இப்போ சமீபமாக ஒரு 5-6 ஆண்டுகளில் வளர்ந்து வரும் ஒரு ஜேசி உறுப்பினர் அவர் சேலத்தில். அவருடைய பேரிலே ஒரு ஜேசி ஆரம்பித்து சுல்தானா, சேலம் சுல்தானான்ற பேரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் நசியா சுல்தானா அவர்களே. ஏன்னா நான் ஒரு சீனியர் ஜேசின்ற முறையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வெல்னஸ் கோச்சா இன்னைக்கு இந்த தலைப்பில் நீங்கள் எடுத்த பயிற்சி வந்து ரொம்ப அருமையான பயிற்சி. நிறைய மெடிக்கல் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நீரை உண்ண வேண்டும், உணவை பருக வேண்டும் என்று. அந்த மென்று கூழாக்கி சாப்பிட்றது அதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை. அவதியான்னு சாப்பிட்டுட்டு போகிறதுனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம் நிறைய இருக்குது நாட்டில். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சாப்பாட்டை சரியாக சாப்பிடாதனால தான் அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி என்ற அந்த குடல் நோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் தவிர்க்க வேணும்னா நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும். உண்மையாலுமே இன்றைய சாணி தலைப்பு இதுவரை யாரும் அணுகாத ஒரு மருத்துவ ரீதியான ஒரு தலைப்பாக மாற்றி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு சென்ற உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு இந்த தளத்தில் இருக்க வேண்டும். நிறைய உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், பாராட்டுகள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி லட்சுமணன் சார். நீங்கள் உங்கள் உடலை கவனிக்கவில்லை என்றால் அது உங்கள் இயக்கத்தை நிறுத்தும்.
உடல் ஒரு மிஷின் அல்ல, அது ஒரு அதிசயம். அடுத்ததா தன்மனம் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை இடலாம். தன்மனம் சார். இல்ல சார். இல்ல சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு அருமையான தலைப்புல மேடம் கொடுத்த ஒரு டிப்ஸும், அதாவது என்னன்னா வருமுன் காத்தல், வந்தபின் சாத்தல்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம அதை வந்து ரொம்ப கிளாரிட்டியா இப்போ நீங்க வந்து சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்க ஃபீட்பேக்கு கீழே இறங்கிட்டு வந்தீங்க. அதுதான் மெயின். அதாவது என்னன்னா ரஜினிகாந்த் ஒரு பக்கம் சொல்லும்போது தரையில உட்காந்து அவர் வீட்லயே மேக்சிமம் தரையில தான் உட்காந்துருப்பார். ஏன்னா நம்ம நார்மலா சொல்ற மக்கள் சொல்றத கேட்கறது கிடையாது. பெரிய பெரிய மக்கள்லாம் வந்து பிரபல்யமான மக்கள் சொல்லும்போது கேட்க ஆரம்பிப்போம். அது மாதிரி நான் ஜென்ரலா சொல்லுவேன், பாஸ்ட் 25 இயர்ஸா ஆரோக்கியத்தை பத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சியே வாழ்க்கைங்கிற டாபிக்ல இன்பமாக வாழ அப்படின்னு ஒரு புக்கு, அப்புறம் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு புக்கு, ஆரோக்கியம் காக்கும் அக்கு பிரஷர்னு ஒரு புக்கு, நோய் தீர்க்கும் முத்திரைகள் நோக்கு 120 ரூபா புக்கு, 120 ரூபாய்க்கு 4 புக்கையும் மக்களுக்கு சொல்லி மனசை சரி பண்ணுமா, இன்பமாக வாழ, ஆரோக்கியமா இருக்கணுமா, நீ உடம்ப பார்த்துக்கணுமா அப்படின்னா ஆரோக்கியம் காக்கும் அக்கு பிரஷர் முன்னாடி வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு, அதை எப்படி சாப்பிடணும் 32 ரூபா மென்று சாப்பிடணும் அப்படின்னு, கொடுத்த பல்ல வேலையை பார்த்துக்கணுமையா அப்படின்னு கேட்குற மாதிரி அழகா அதுவே கேட்குமா அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அழகு அழகு மேடம். அதாவது என்னன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பாங்க. யார் சொல்றாங்கிறத விட என்ன சொல்றாங்கிற பார்வையில நம்ம வந்து டிராவல் ஆகும்போது அதோட உண்மைத்தன்மை புரியும், சொல்றவங்களோட வேல்யூவும் ஜாஸ்தி ஆகுது. இதுல வந்து நான் ஜென்ரலா சொல்லுவேன், நான் ஐயா நான் டாக்டர் போகணும்னு, தம்பி பல் டாக்டர் அப்படின்னா பல்ல பிடிங்கி விடுவார், பல்படி என்ன பண்ணா பல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 20 ரூபா ஐ வாஷ் கப்பு அப்படின்னு ஒரு பொருளாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு, காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாலும் மனிதனுக்கு இந்த எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். வி ஹேவ் டு எஜுகேட் த பீப்புள். அதாவது வருமுன் காத்தல் அப்படிங்கிறதுனா என்னன்னா, வந்தப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், 280 பிபி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டேன் ஹெச்ஆர்ல பீக்கு. ஆனா இன்னைக்கு பிபி மாத்திரையே இல்லாம இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மாத்திரையை 10 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு பிபி நார்மல், சுகர் மட்டும் தான் ஏறிடுச்சு. ஏன்னா நான் வந்து உணவு விரும்பி என்ன அதை ருசிச்சு சாப்பிடுவேன். அது ஏறும் இறக்குற வேலையும் தெரியும். இப்போ வெண்டைக்காய் கொஞ்சோண்டு போட்டு அப்படியே போட்டு சாப்பிட்ருவோம். அந்த இதெல்லாம் வந்து டிப்ஸாகவே மக்களுக்கு சொல்லி கொடுத்து, தேன்காயோட முக்கியத்துவம், ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் என்னென்னலாம் சொல்லி கொடுத்து எல்லாரையும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். வாழ்த்துக்கள். ஐ எம் நாட் அ டாக்டர், யூ ஆர் நாட் அ பேஷண்ட், திஸ் இஸ் நாட் அ ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் அ ஹெல்த் கேர் சென்டர், ஐ எம் எ ஹீலர், யூ ஆர் ஹெல்த் கேர் பர்சன். இதான் என்னோட தியாக மந்திரம். யூ ஹேவ் டு கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ் இன் அவர் வேர்ல்டு. ஆரோக்கியமான உலகம் தான் ஆனந்தமான உலகம் அப்படிங்கிறதா டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியோட திங். அதை முழுமையா நம்ப வச்சு அதை டிராவல் பண்ண வைக்கிற உங்களோட ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதையுமே வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி சார். நாம் மருந்தை தேட வேண்டாம், நம் வாழ்க்கை முறைதான் மருந்தாக மாற வேண்டும். அடுத்ததா ஜோதி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தேடலாம். ஷார்ட்டாக மேம், ரொம்ப அருமையா இருந்தது மேம். உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுக்கணும்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்க முடியுமா? ஒரு நம்பர் இருந்தா கொடுங்க. எஸ் மேம், தாராளமா எடுத்துக்கலாம் மேம். நான் குரூப்ல சார் ஷேர் பண்ணுறேன் சார், நீங்க என்ன ஷேர் பண்ணிட்டு. எஸ் மேம். சார் ஹீலர் சார், நீங்களும் உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி மேம். அடுத்தது சிவகணி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை எடுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேம். செஷன் வாஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதாவது சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு கவிதையாக பாடிடுறேன். வருமுன் காப்பதை வாய்மொழி உணர்த்தி, வருமுன் காப்பதை வாய்மொழி உணர்த்தி, திருவினையாக்கும் திறம்பட முயன்றாள், திருவினையாக்கும் திறம்பட முயன்றாள். உடலின் மொழி உணர்வை கடத்தும், உடலின் மொழி உணர்வை கடத்தும், கடந்திட எதுவும் கலையாய் மாறும், கடந்திட எதுவும் கலையாய் மாறும். பழக்கமும் சிறியதாய் பயின்றிட நாமும், பழக்கமும் சிறியதாய் பயின்றிட நாமும், வழக்கமாய் மாறி வாழ்வினை மாற்றும், வழக்கமாய் மாறி வாழ்வினை மாற்றும். ஆரோக்கியம் மலர்ந்திட அழகிய சிந்தனையை,
ஆரோக்கியம் மலர்ந்திட அழகிய சிந்தனையை அதிகாலை உணர்த்தி பூரண வாழ்வின் புவியினில் தொடர்வோம். பூரண வாழ்வை புவியினில் தொடர்வோம். சாத்தியம் நிச்சயமா, சாத்தியம் நிச்சயமா. இடைவிடா முயற்சியால் எதுவும் சாத்தியம், இடைவிடா முயற்சியால் எதுவும் சாத்தியம். உணர்ந்தே நகர்வோம், உயிர்ப்பாய் வாழ்வோம். நன்றி மேடம். அருணகிரி சார் நன்றி. பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி நன்றி சிவகணி மேம். பெரிய பின்னோட்டம் கொடுத்தீங்க, ரொம்ப அருமையாக கொடுத்தீங்க. நன்றி. இன்டேக் மெசேஜுக்கு போகிறோம் நம்ம. சார் ஒரு நிமிஷம் சார். எஸ் மேம். மேம் நான் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மேம். அப்போ எனக்கு இந்த ரைட் சைடு கழுத்து, அது ரைட் சைடு ஃபுல்லும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. 18 இயர்ஸ் இன்னும் சர்வீஸ் இருக்குது. இப்போயே நல்ல கொஞ்சம் பெயினாக இருக்குது மேம். மொபைல் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாலும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஏதாவது ஒரு டிப்பு சொல்லுங்கள் மேம். டெஃபினெட்லி மேம். மேம் நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லை மேம், போர்டில் தான் மேம் ஃபுல்லும் எழுதுவேன். 4 to 5 hours வந்து போர்டில் எழுதுவேன் மேம். ஓகே ஓகே. அப்போ ஒன்றும் இல்லை மேம், ஷோல்டர் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் தூங்கும்போது சைடில் தலகாணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. நேராக படுக்கும்போது தலகாணி தேவையில்லை, சைடில் படுக்கும்போது டெஃபினட்டாக தலகாணி தேவை. ஏன் அப்படின்னா நம்ம கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் இருக்கிற இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் அளவுக்கு நம்ம தலகாணி இருக்கணும். சரிங்களா? தலகாணி இல்லாமல் தூங்கும்போது நம்ம இப்படி கை வச்சுட்டு தூங்குவோம், இல்லைன்னா இப்படி தூங்குவோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த நர்வ் வந்து அழுந்திக்கிட்டே இருக்கும். ஸோ பெயின் வந்து இனிஷியேட் ஆகும், ரேடியேட் ஆகும். அதே மாதிரி தான் நீங்க எழுதும் போதும் கை இப்படி வச்சுட்டு எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நர்வ் அழுந்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரெஸ்ட் நீங்க எப்போ கொடுப்பீங்கன்னா தூங்கும்போது கொடுப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூங்கும்போது இந்த கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் இருக்கிற இந்த கேப் அளவுக்கு தலகாணி வச்சுட்டு சைட்ல படுங்க மேம். நேரா படுக்கும்போது தலகாணி தேவையில்லை. பிளஸ் டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு சர்விக்கல் மசாஜ் பண்ற மாதிரி எங்கேயாவது ஒரு தடவை போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கிற அந்த ஒரு பிளாக்கை வந்து அவங்க கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. தேங்க்யூ டாக்டர். இது டயபெட்டிக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்குன்றீங்க. ஜென்ரலா ஃபாலோ பண்றதுக்குன்னு ஏதாவது ஒரு டிப் இருக்கா? மற்றபடி பர்சனலா கன்சல்ட் பண்றோம். ஜென்ரலா ஒரு ஓகே. ஜென்ரலா வந்து நீங்க டெஃபினட்டா நீங்க வெஜிடபிள் தெரப்பி ட்ரை பண்ணலாம் சார். அதாவது வந்து வெண்டைக்காய் நீங்க ஊற வச்சு அந்த தண்ணியை ரெகுலரா குடிக்கலாம். பிளஸ் வந்துட்டு நீங்க மெயினா பார்க்க வேண்டியது வந்து ஃபுட்டு. நீங்க வந்து அதிகமா வந்து டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க சாப்பிட்டு 2 hours ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும். இந்த ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு சுகர் லெவல் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். சிவசங்கரி மேம் வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், கங்க்ராட்ஸ் மேம் போட்டிருக்காங்க. ஜெகநாத் சார் வந்து இன்ஃபர்மேட்டிவ் செஷன், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் சிவகுமாரன் சார், வெரி எக்ஸலண்ட் செஷன், வாழ்த்துக்கள், நன்றி. ரம்யா கமல்ராஜ் மேம், wonderful session. Nazia ma'am, an eye-opening session, lots of information with a practical approach. Keep up the great work, ma'am. Thanks so much. Thank you so much. Lakshmi Narayana sir, very excellent and a lot of informative session. Thank you very much, ma'am. I will definitely try to implement it in my day-to-day life. Sir, Arnagiri sir. Yes sir. எப்பயுமே லட்சுமணாராயணன் சொல்லும்போது லட்சுமணாராயணன் கே அப்படின்னு சொல்லுங்க, என் இது ஏ. என்னால் கன்ஃபியூஷன் வருது, யார் போட்டார்ன்றது கன்ஃபியூஷன் வருது, அதை தெளிவுபடுத்திடுங்க. தேங்க்யூ. ஓகே சார். லட்சுமணாராயணன் கே. நாகவலி நவநீத கிருஷ்ணன் மேம், வெரி எக்ஸலண்ட் செஷன், சூப்பர் மேம், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். தன்மானம் சார், மிகவும் பயனுள்ள தகவல்கள் மேம், அதிகாலை நேரத்தில் அற்புதமான ஆரோக்கியமான தகவல்கள் கூறியது மிக மிக சிறப்பு மேம், நன்றி, வாழ்க வளமுடன். மேஜர் நாராயண சார், lot of practical tips. Gratitude to Dr. Nazia for delivering our enriching our lives. Healer sir, வாழ்க வளமுடன். Healer TRV, Life Happiness Community. நன்றி மேம். உங்களுடைய ஏற்புரையை தரலாம் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். எஸ் மேம். ஓகே. Respected to all, happy morning. I have to thanks and wish Madam Dr. Nazia such a great session, ma'am. Really, today only I observed and learned something from you.
ஒரே 3 விஷயம் சொல்லுவாங்க. டாக்டர் தப்பு பண்ணா ஒரு பேஷண்ட் இறந்துடுவான். ஒரு லாயர் தப்பு பண்ணா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவான். when you டீச்சர் தப்பு பண்ணும்போது என்டையர் சொசைட்டியே வில் ஸ்பாயில் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எங்கள் மேடம்ஸ் சார் எல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஐ ஓப்பன்ஸ் பண்ணிட்டீங்க உங்களுடைய தாட் ப்ரோக்கிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததில். தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லா இருக்குது. ரியலி நாங்கள் உங்களை ரியலி நாங்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க. நானே நிறைய விஷயங்களை என்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கே உங்களை மீட் பண்ணுவோம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நன்றி மஞ்சுளா மேம். யாரும் பின்னூட்டம் இல்லைன்னா நம்ம டாக்டரோட ஏற்புரைக்கு போயிடலாம். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டோம். டாக்டர், உங்களுடைய ஏற்புரை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நான் ரொம்ப நம்புவேன். ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அது என்கிட்ட மட்டும் இருந்தா அது என்னோடயே அழிஞ்சிரும். நிறைய பேருக்கு அதை வந்து பகிரணும், நிறைய பேருக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது என்னோட போகக்கூடாது, நிறைய பேருக்கு அது போகணும் அப்படிங்கறத நான் ரொம்ப விருப்பப்படுவேன். அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸ் வந்தாங்கனாலே அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நீங்க சார் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல மேம் நீங்க எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க வாங்க, உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனாலே எங்களுக்கு வந்து மனசு லைட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளார இருக்கிற ஒரு நாலேஜும் ஷேர் ஆகுது, நமக்குள்ள இருக்கிற ஒரு பாரமும் குறையுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளா குமரேசன் சார் கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயமாவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருமே ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபீட்பேக். இத்தனை ஃபீட்பேக்ஸ் வந்து நேத்தே சார் சொன்னார் இன்டராக்டிவா இருக்கும் செஷன், நீங்க தாராளமா இன்டராக்ட் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு இன்டராக்ஷன். வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ். எல்லாருமே கேள்வி கேட்க டக்கு நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் வண்டர்ஃபுல் செஷன்ஸ் ஃபீட்பேக் இன் த சாட் பாக்ஸஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஏன் மூலமா ஏதாவது ஒரு விஷயமாவது உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாத்தியமான்னு நினைக்காதீங்க. நிச்சயம் அது சாத்தியம்தான். ஸோ ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அருணகிரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். நன்றி டாக்டர். இந்த அற்புதமான நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழமான நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி.